இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய ஜெபங்களில் இதுவும் ஒன்று. தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. இயேசப்பாவுடைய மிகப்பெரிய ஜெபம் இது. தந்தையே, நாம் 2 பேரும் எப்படி ஒன்றா பிரியாமல் அனைத்திலும் ஒன்றுக்கொன்று இல்லையா பின்னி பிணைந்து ஒன்றாக இருக்கிறோமோ, அதுபோல இந்த உலக மக்கள் எல்லோருமே ஒன்றாயிருப்பார்களாக என்பது இயேசப்பாவுடைய மிகப்பெரிய ஜெபம். இந்த ஒத்துமையை பற்றி நிறைய சொல்லுவாங்க. பெரியவர்கள் பொறுமைகளை நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம். ஒரு திரைப்பட பாடலுடைய முதல் வரி. ஒரு குடும்பம்னா ஒரு கதம்பம், ஒரு கதம்ப பூ மாதிரி எல்லா வகையான பூவும் கலந்துருக்கும். எல்லாரும் தனித்தனி மைண்டு, தனித்தனி மனநிலை கொண்டிருப்பாங்க. இருந்தாலும் எப்படி எல்லா பூக்களும் சேர்ந்து ஒரு மாலையே அழகாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணணுமா, குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தால் கூட எல்லாம் தனித்தனியாக பல மைண்டில் எல்லாம் ஒத்துமையாக ஒன்றா இருக்கணும் என்பது அந்த பாட்டுடைய புதுமான வரி. ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை ஒற்றுமை உதாரணமாக காக்காவை சொல்லுவாங்க. அந்த ஒரு காகத்துக்கு ஏதாச்சும் முன்னு வச்சுங்களேன், மொத்த காக்கம் ஒன்றா கூடிடும். அதெல்லாம் பார்த்துருப்போம். நாம் ஒன்றா இருக்கணும். இது போல் நிறைய வரிகள் உண்டு. இன்னொன்று சொன்னாங்க, 5 வரலையும் பாருங்கள் ஒன்றா இருக்குதா. அதெல்லாம் என்ன பண்ணுது, ஒன்று ஒரு சைஸில் இருக்குது, ஒரு வேலையை செய்யுது. இருந்தாலும் ஒரு கை ஒன்றா இருக்கு, ஒரே இதுவாக இருக்குது பாருங்க அப்படின்வாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. நல்ல குடும்பம் ஒரு காலேஜுக்கு இணையாக, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஒற்றுமை என்பது நம்ம எல்லோருக்கும் இன்றியமையாத ஒரு விஷயம். சொன்ன இயேசப்பா ஜெபம் தான், எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக. அந்த ஒற்றுமையைத்தான் இன்றைக்கு இயேசப்பா வலியுறுத்துகிறார். எல்லாம் ஒன்றா இருக்கணும். உங்களுக்குள்ள பிரச்சனை வருது, குடும்ப சகோதரர்களுக்கு பிரச்சனை வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, உடனே என்ன பண்ணுறீங்க, வெட்டி பிரிஞ்சு போகாதீங்க. உடனே நீ ஒன்று நான் ஒன்று சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சு போயிடாதீங்க. என்ன செய்யணுமா, அப்படி உங்களுக்குள் இல்லையா உங்கள் சகோதர சகோதரர்களுக்கு எதிராக ஒரு பாவம் செய்து ஒரு பிரச்சனை வருது இல்லையா, அப்படி பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணு, உங்கள் உறவு தொடரட்டும். உறவு என்ன பண்ணணும், தொடர்ந்து இருக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுக்கோமே, என்ன பண்ண, ஒரு 100 பேரை கூட கூட்டிகிட்டு போ. புத்திமதி சொல்லு. எப்பா நீ சரி தப்பா என்னப்பா புத்திமதி சொல்லு. அதுக்கும் கேட்கலையா, வேணா பண்ணு, நீ அவங்கள போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, ஒரு பிரச்சனை வருது, நீ நல்லதை எடுத்து சொல்லு அவனுக்கு. எப்பா நல்லது எடுத்து சொல்லு. அவன் கேட்கலையா, 2-3 பெரியவங்களை கூட்டிகிட்டு போ. ஆண்டு வார்த்தை சொல்கிறது தான், கடவுளுடைய வாக்குக்கு ஏற்ப 2 பெரியவங்களை கூட்டிட்டு போய் என்ன பண்ணு, அப்பா கொஞ்சம் புத்திமதி சொல்லு. அதே போல என்ன பண்ணு, சொல்லி அவனுக்கு அறிவுறுத்தி, அவன் நல்லது ஒரு வேளை கேட்டான்னா உங்கள் உறவுகள் தொடரும். அப்படியும் கேட்காத பட்சத்தில் என்ன பண்ணு, நீ என்ன பண்ணு, அவனை நீ ஒதுக்கி வை. மனசில் படுது. இயேசப்பா கூட ஒதுக்கி வைன்னு உளமாற சொல்லியிருப்பாரா? சொல்லிருக்க மாட்டார். உன் காணிக்கையை நீ எனக்கு கொடுக்க வந்தினா, உன் சகோதரனோடு மனத்தாங்கல் இருந்தால் உன் காணிக்கையை வாசல்லையே வச்சுட்டு போய் சமாதானம் பண்ணிட்டு வந்து காணிக்கை கொடுன்னு சொன்ன நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக உறவுகள் பிரிஞ்சிருப்போன்னு சொல்லிட்டு இயேசப்பா விருப்பம் கிடையாது. எப்படியாவது சமாதானமாக மாட்டாங்களா, ஒன்றா இருக்க மாட்டாங்களா என்பது தான் அவனுடைய விருப்பம்.
சகோதரர்களே, எத்தனை ஆண்டு விரும்புகிறார். நம்ம குடும்பத்தில் பாருங்களேன், இன்றைக்கு குடும்பம் இன்னைக்கு அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பம் அப்படியே கும்பலாக இருப்பாங்க. தாத்தா, பாட்டி, அண்ணன், அண்ணி, அத்தை இல்லையா? அப்படியே ஒரு ஒரு குடும்பம்னா அப்படியே ஒரு 4-5 அறைகள் இருக்கும். அந்த அறைக்குள்ள 4-5 குடும்பங்கள் வசிக்கும். விழான்னா பாருங்க பார்ப்போம். அந்த ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்த எடுத்து செய்வாங்க. ஒருத்தவங்க அதை செய்வாங்க, அதை செய்வாங்க. மொத்தமாக அப்படியே அந்த 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 குடும்பம் விழாவை அப்படி இருக்கும். அது எப்படி சொல்றது, உங்களுக்கு அப்படி இருக்கும். இன்றைக்கு பாருங்க பார்ப்போம். குடும்பங்கள் எப்படி செதஞ்சு தனித்தனியாக சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒற்றுமை விரும்புகிற ஆண்டவர். எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. கூட பாருங்க, இந்த பிரச்சனை வருது அவங்களுக்குள்ள, நல்லா புத்திமதி சொல்லி பேசு. முதல்ல பேசு. கேட்க மாட்டான்னா கடவுளுடைய மொழிக்கு ஏற்ப, ஆனால் பைபிள் கூட நல்லதை சொல்லு. கேட்கலையா, நாளைக்கு பெரியவங்களை கூட்டின்னு போய் நல்லபடியாக புத்தி, ஏன் அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தப்புன்னு வெட்டின்னு போன்னு சொல்லிடல. நல்லதை சொல்லு. ஒன்றாக இருங்க, உங்கள் உறவுகள் தொடரட்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சர்களே, ஒரு கண்ணாடி தான் சொல்லுவாங்களே, ஒரு கண்ணாடி பாத்திரமோ அதோ பொருளோ கீழப்பட்டு உடைக்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப சுலபம். ஆனால் அதை சேர்த்து வைக்கிறது மிக கடினம். ஆண்டவர் ஒற்று விரும்புகிறார். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். மக்கள் அந்த ஆண்டவரோடு ஒன்றுபட்டு இல்லாமல் கடவுளுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. இதான் வாழ்க்கையாக கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையில் அவர்களை கடவுள் கொண்டு ஒழிக்கிறார். ஆண்டவர் ஒற்றுமை விரும்புகிறாரு, நீ அதற்கு ஏற்ப வாழலையே. ஆண்டவர் அழிவை கொடுக்கிறார். சகோதரர்களே, நமக்கு அழிவு வேண்டாம் இல்லையா? நம்முடைய கடவுள் அழிவை விரும்புகிற கடவுள் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். நாம எனவே குடும்பத்தில் எங்கே தான் பிரச்சனை இல்லை, எங்கே தான் சண்டை இல்லை, யோசிச்சு பாருங்க. எங்கே சண்டை இல்லை, எல்லா இடத்துலையும் சண்டை இருக்குது. அதான் பாட்டு சொன்னேன் இல்லையா, குடும்பம் ஒரு கதம்பம். ஒரு கதம்ப மாலை எப்படி இருக்கும், ஒவ்வொரு விதமான பூ இருக்கும், தனித்தனி வாசனை இருக்கும், தனித்தனியான தன்மைகள் இருக்கும். இருந்தால் எப்படி ஒன்றா இருந்த ஒரு மாலையை அழகு சேர்க்குதோ, அதேபோல் நாம் நம்முடைய குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்றாக வாழ்வோம். அவருடைய ஜெபத்திற்கு வலிமை சேர்ப்போம். அவருடைய ஜெபம் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாங்க. ஒன்றாக இருப்போம். அவருடைய காலத்தை வலுப்படுத்துவோம். சந்திப்போம்.